Hello friends, welcome to our channel Winnie's Select Crafts. இன்றைக்கி நம்ம ஒரு லீஃப் பிளான் பண்ண போகிறோம். அதுக்கு பாருங்கள், 1.5 சென்டிமீட்டர் அகலமும் 6 சென்டிமீட்டர் நீளமும் இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். நம்ம இப்போ நான் அளவு எடுத்து அது கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அதை நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். அதாவது சென்டரில் வந்து ரெண்டாக மடித்து வச்சுட்டு சென்டரில் தின்னாக இருக்கணும். அந்த சைடு எம்டியாக இருக்க கார்னர்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த பக்கத்தில் கொஞ்சம் நல்லா வளைவாக வர்ற மாதிரி கட் பண்ணணும். மாற்றி நம்ம சைட்ஸ் மாற்றி நம்ம கட் பண்ணோம்னா இது வேஸ்ட் ஆகிடும். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நான் தவா நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதை இப்படி போட்டு எடுத்துடுறேன். கொஞ்சம் வளைவாக கிடைக்கும். ஒவ்வொரு பக்கமும் பெண்ட் ஆகிட்டு சென்டரில் போட்டு மடக்கி விட்டோம் அப்படின்னா அழகாக ஒரு நல்ல ஒரு விதை மாதிரி பெருசாக கிடைக்கும். இந்த முளை விடும் பாருங்கள், விதை அது மாதிரி கிடைக்கும். இப்போ நம்ம அதை எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன ஒரு பாட் எடுத்திருக்கேன். அதில் ஒரு பழைய பால் தான் நான் வச்சு க்ளூ கன்னால் நான் அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் இப்போ இது மாதிரி ஃபுல்லாக வந்துடுச்சுங்களா, அதை நம்ம மடித்து எடுத்துக்கிட்டோம். இது மாதிரி நான் ஒரு 3 ஃபோம் ஷீட்டில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அதை பார்த்தீங்கன்னா சென்டரில் அந்த மடித்து விட்டுருக்கோம்ல, அதில் க்ளூ கன் அப்ளை பண்ணிவிட்டு ஒன்றுக்கு ஆப்போசிட்டாக ஒன்றும் குறுக்க மறுக்க அப்படி வச்சு நம்ம ஓட்டணும். கரெக்டாக ஒரே பொசிஷனில் ஒரே மாதிரி வர்ற மாதிரி நம்ம கவர் பண்ணக்கூடாது. ஒன்று அகல வாக்கில் இருக்கணும், ஒன்று இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கும். டைரெக்ஷன் மாற்றி மாற்றி நம்ம வச்சுட்டே ஓட்டிகிட்டே வரணும். நம்ம இது மாதிரி பிளான்ட்டு நம்ம பண்ணிவிட்டு தண்ணியில் கூட போட்டு வைக்கலாம். பார்க்க அழகாக இருக்கும். இப்போ ஃபோம் நல்லா ஃப்ளோட்டும் ஆகும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். எதுவும் ஆகாது, கலரு ஃபேட் ஆகாது. கடைசி வரைக்கும் அதே போலயே இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த ஒவ்வொரு ஸ்பேஸையும் கவர் பண்ணி நம்ம ஃபுல்லாக ஓட்டிகிட்டே வர்றோம். அதில் கரெக்டாக இந்த க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா இதே கலர்லேயும் இதே போலயே ஒரு பிளான்ட்டே இருக்குது. கொஞ்சம் ஸ்பேஸ் எதுவும் விட்டாமல் தொடர்ந்து நம்ம அதை ஓட்டிகிட்டே வர்றோம். கொஞ்சம் பெரிய சைஸு நல்லா பால் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு குச்சியில் ஒரு பைப்பை கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பாட்டில் வச்சாலும் அழகாக இருக்கும். நல்ல பெருசாக ஒரு பிளான்ட்டே இருக்க மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். அந்த இடத்தையே கவர் பண்ணிவிட்டு, அதுவும் இல்லாமல் க்ரீனில் பண்ணும்போது நல்ல அதோட லுக்கே ரொம்ப ப்ளசண்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ வீட்டுக்குள்ளே நம்ம இன்டீரியர் பிளான்ஸ் வச்சா நல்லாயிருக்கும். ஆனால் மெயின்டெனன்ஸு அது இதுன்னு பார்க்கும்போது நமக்கு இது மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியலாக பண்ணி வைக்கும்போது கலர் ஃபேட் ஆகாது, மெயின்டெனன்ஸும் ஒன்றும் இல்லை. கடைசி வரைக்கும் அப்படியே அதை டஸ்ட்டு மட்டும் அடிச்சுட்டு நம்ம வச்சுக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இது மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வரும். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.